ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே சர்வதேச அளவில் நிலவி வரும் மிக தீவிரமான அரசியல் மற்றும் ராணுவ பதற்றங்களுக்கு மத்தியில் தற்போது நடைபெற்று வரும் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளில் இறுதி உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது மீண்டும் மிக கடுமையான ராணுவ தாக்குதல்களை தொடங்குவதற்கு அமெரிக்கா எந்த நேரமும் தயாராக இருக்கின்றது என்று ஒரு அதிரடியான எச்சரிக்கையை அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பேட் ஹெக்ஸெட் மிகவும் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். ஆசியாவின் மிக முக்கிய பாதுகாப்பு மாநாடாக உலக நாடுகள் உற்று நோக்கப்படும் உயர்மட்ட பாதுகாப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உலக நாடுகளின் தலைவர்கள், ராணுவ தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு வல்லுநர்கள் முன்னிலையில் உரையாற்றிய போதே அவர் இந்த அதிரடி விவகாரத்தை சர்வதேச அரங்கில் பகிரங்கமாக பதிவு செய்தும் இருக்கின்றார். ஒருவேளை பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தால் தேவைப்பட்டால் ஈரானுக்கு எதிராக மீண்டும் தங்களது ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாகவும் தீர்க்கமாகவும் தொடங்குவதற்கான முழுமையான திறனும் வியூக பலமும் அமெரிக்காவிடம் எப்போதும் தயாராக உள்ளது என்று அவர் தங்களது ராணுவ பலத்தை உலகுக்கு பறைசாற்றியும் இருக்கின்றார். இதனை வெறும் எச்சரிக்கையாக மட்டும் கடந்து போய்விட முடியாது என்று குறிப்பிட்ட அவர் இதற்காக அமெரிக்காவின் உள்நாட்டிலும் உலகெங்கிலும் உள்ள தங்களது பல்வேறு ராணுவ தளங்கள் மற்றும் தந்திரோபாய கிடங்குகளில் போதிய அளவு மேலதிகமாகவே அதிநவீன ஆயுதங்கள், கையிருப்புகள் தடையின்றி பயன்படுத்தக்கூடிய வகையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தியும் இருக்கின்றார். இதன் காரணமாகவே தற்போதைய இந்த இக்கட்டான மோதல் சூழலில் உலக அரங்கில் அமெரிக்க ராணுவம் ரீதியாகவும் தூதரக ரீதியாகவும் மிக சாதகமான, வலுவான மற்றும் ஒரு மேலாதிக்க நிலையிலே இருக்கின்றது என்பதை அவர் உலக நாடுகளுக்கு மிக தெளிவாக ஆணித்தனமாகவும் உணர்த்தியிருக்கின்றார். அமெரிக்காவின் இந்த திடீர் எச்சரிக்கையானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த சர்வதேச அரசியல் தளத்திலும் பெரும் பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியும் இருக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானுடனான மோதலில் அமெரிக்கா தங்களை முழுமையாகவும் தீவிரமாகவும் ஈடுபடுத்தி இருந்தாலும் கூட அதன் காரணமாக உலகுக்கு மிக முக்கியமான ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இருந்து அமெரிக்கா ஒருபோதும் விலகவில்லை என்றும் இந்த பிராந்தியத்தில் தங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளிலிருந்தும் தங்களது நட்பு நாடுகளுக்கு கொடுத்துள்ள பாதுகாப்பு உத்தரவாதங்களிலிருந்தும் அமெரிக்கா பின்வாங்க போவதில்லை என்று அவர் மிக அழுத்தமாக வலியுறுத்தி குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அளவில் ஒரு நேரத்தில் இரண்டு வெவ்வேறு பிராந்தியங்களில் தங்களது முழு ஆதிக்கத்தை செலுத்தி இரண்டு மிக முக்கிய விடயங்களை ஒரே காலகட்டத்தில் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் அசாத்திய ராணுவ மற்றும் நிர்வாக திறன் அமெரிக்காவுக்கு உண்டு என்று முழங்கிய பாதுகாப்பு செயலாளர் இதற்காக அமெரிக்காவின் பாதுகாப்பு தொழில்துறை உற்பத்தி திறனை தற்போது தேவைகளுக்கு ஏற்ப தாங்கள் பல மடங்கு அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மிக விரைவில் அமெரிக்காவின் நவீன ஆயுத உற்பத்தி மற்றும் ராணுவ தளவாடங்களின் தயாரிப்பு விகிதமானது 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்காக கூட மிக அசுரவேகத்தில் உயரப்போகின்றது என்றும் இதன் மூலம் உலகம் முழுவதிலும் உள்ள அமெரிக்காவின் அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கை திட்டங்களுக்கும் தேவையான வளங்களும் அதிநவீன ஆயுத ஆதாரங்களும் எந்தவித தடையுமின்றி முழுமையாக உறுதி செய்யப்படும் என்று அவர் சர்வதேச சமூகத்துக்கு முன்னால் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த அசுரத்தனமான ஆயுத உற்பத்தி அதிகரிப்பு குறித்து அறிவிப்பானது அமெரிக்கா எந்த ஒரு நீண்டகால சவாலையும் எதிர்கொள்ள தயாராகவே இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியும் இருக்கின்றது. இருப்பினும் தற்போதைய சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய விவகாரத்தில் மிக பொறுமையுடனும் தீர்க்க தரிசனத்துடனும் நிதானத்துடனும் செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சர்வதேச விதிகளை மீறி அணு ஆயுதங்களை பெற்றுவிடக் கூடாது என்பதில் அமெரிக்கா மிக உறுதியாக இருப்பதோடு தேவையற்ற ஒரு உலகளாவிய போரை தவிர்த்து இரு நாடுகளுக்கும் பொதுவான ஒரு சிறந்த, நீடித்த மற்றும் நிரந்தரமான ஒப்புதலை தூதரக பேச்சுவார்த்தைகள் மூலம் ஏற்படுத்திக் கொள்ளவே அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதன்மையாக விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இதை தொடர்ச்சியாக ஈரானுடனான இந்த நீண்டகால போர் பதற்றத்துக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலான ஒரு மிக முக்கிய முன்மொழிவு ஆராய்ந்து அது குறித்து இறுதி முடிவெடுப்பதற்கு
வர இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப் தங்களது நாட்டின் மிக முக்கிய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஒரு அவசர ஆலோசனையை நடத்தவுள்ளார் என்று ரகசிய தகவல் ஒன்று வந்துள்ளது. வெள்ளை மாளிகையின் இந்த ரகசிய பாதுகாப்பு அறையில் விவாதிக்கப்பட உள்ள இந்த முக்கிய முன்மொழிவின்படி கடந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே சர்வதேச நாடுகளின் மத்தியஸ்தத்தோடு தற்காலிகமாக ஏற்பட்ட போர் நிறுத்த உடன்பாட்டை மேலும் 60 நாட்களுக்கு நீடிப்பது என்று திட்டமிடப்பட்டும் இருக்கின்றது. இதன் மூலம் இரு நாட்டு பேச்சுவார்த்தையாளர்களுக்கும் தூதரக அதிகாரிகளும் எவ்வித பதற்றமுமின்றி அமர்ந்து பேசியோரும் நிரந்தர உடன்பாட்டை உருவாக்குவதற்கு தேவையான கூடுதல் கால அவகாசத்தை வழங்குவதே தற்போதைய அமெரிக்காவின் முதன்மை திட்டமாக இருக்கின்றது. ஒருவேளை அமெரிக்கா வழங்க இருக்கும் இந்த 60 நாட்கள் கூடுதல் கால அவகாசத்துக்குள் ஈரான் இணங்கி வராவிட்டால் அல்லது பேச்சுவார்த்தையை முறித்து கொண்டாலோ அமெரிக்கா தங்களது முழு ராணுவ பலத்தையும் பயன்படுத்தி அடுத்த கட்ட ராணுவ தாக்குதலை இன்னும் வீரியமாக ஈரான் மீது தொடுக்கும் என்பதைத்தான் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் குறிப்பிட்டும் இருக்கின்றார். இந்த நீண்ட விரிவான மற்றும் அதிரடியான உரை சர்வதேச நாடுகளிடையே மிகவும் எச்சரிக்கை உணர்வுடன் காணப்பட்டும் இருக்கின்றது. அடுத்ததாக பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஏவுகணை தாக்குதல்களும் அதிபயங்கர வான்வழி மோதல்களும் தற்போதைய சூழலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உச்சகட்டத்தை எட்டியுள்ள வேளை அமெரிக்காவின் தன்னிச்சையான கோரிக்கைகளும் எச்சரிக்கைகளும் ஈரான் அரசு தனது கடுமையான மற்றும் மிக ஆக்ரோஷமான எதிர்ப்பை உத்தியோகபூர்வமாக பதிவு செய்தும் இருக்கின்றது. வாஷிங்டன் நிர்வாகம் தங்களுக்கு விதிக்கும் எந்த ஒரு நிபந்தனைகளையும் ஏற்பதற்கோ அல்லது அதற்கு பணிந்து போவதற்கோ தாங்கள் தயாராக இல்லை என்று குறிப்பிட்டுள்ள தெஹ்ரான் அரசு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட தங்களது நாட்டின் மீது எந்த ஒரு நிபந்தனைகளையும் விதிப்பதற்கு அமெரிக்காவுக்கு எந்த விதமான சட்டப்பூர்வமான உரிமையும் தார்மீக உரிமையும் கிடையாது என்று அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தியும் இருக்கின்றது. உலக நாடுகள் அதிர வைக்கும் வகையில் ஈரான் அரசு வெளியிட்டுள்ள மிக முக்கியமான போர்க்கால குறிப்புகளின்படி கடந்த சில காலங்களாக அமெரிக்கா மற்றும் ஏனைய சர்வதேச நாடுகளுடன் திரைமறைவில் பல்வேறு தூதரக மட்டங்களிலும் மிக ரகசியமாக நடந்து வந்த அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் எதுவும் தற்போதைய இக்கட்டான போர்க்கால சூழலிலும் தங்களுக்கு முக்கியமல்ல என்றும் அத்தகைய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தாங்கள் இனி விரும்பவில்லை என்றும் ஈரான் மிக திட்டவட்டமாக தெரிவித்தும் இருக்கின்றது. தற்போதைய நிலையில் வளைகுடா பிராந்தியத்தில் வெடித்துள்ள இந்த நேரடி ராணுவ மோதலை முழுமையாக தங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு கொண்டு வருவது மட்டுமே தங்களின் முதன்மையான அவசரமான மற்றும் ஒரே நோக்கம் என்று தெஹ்ரான் உலக நாடுகளுக்கு தெளிவுபடுத்தியதோடு அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கும் தாங்கள் எக்காலத்திலும் அடிபணிய போவதில்லை என்பதையும் வெளிப்படுத்தியும் இருக்கின்றது. சர்வதேச எரிசக்தி போக்குவரத்தில் இதயமாக கருதப்படும் இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி மற்றும் பாரசீக வளைகுடா வழியே செல்லும் ஒட்டுமொத்த சர்வதேச கப்பல் போக்குவரத்தையும் முழுமையாக தான் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு மாபெரும் தந்திரோபாய வியூகத்தை ஈரான் ராணுவம் தற்போது கையில் எடுத்துள்ளது உலக அரங்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக ஈரான் அரசு பிறப்பித்துள்ள அதிரடி போர்க்கால உத்தரவின்படி இந்த பதற்றம் நிறைந்த கடல் பகுதியானது அனைத்து விதமான சர்வதேச வணிக கப்பல்களும் எண்ணெய் டேங்கர்களும் இனி கட்டாயமாக ஈரான் மற்றும் ஓமான் நாடுகளின் கடற்படையுடன் முழுமையாக ஒருங்கிணைந்து உரிய அனுமதியை பெற்று மட்டுமே தங்களது பயணத்தை தொடர வேண்டும் என்று மிகவும் கடுமையான கட்டுப்பாட்டை விதித்தும் இருக்கின்றது. சர்வதேச கடல்சார் சட்டங்களுக்கு சவால் விடும் வகையில் பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த அதிரடி அறிவிப்பானது வளைகுடா கடல் பாதையில் நீண்ட காலமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு தங்களது ஆதிக்கத்தை செலுத்தி வரும் அமெரிக்க கடற்படையின் அதிகாரத்துக்கும் சர்வதேச பாதுகாப்பு பொறுப்புக்கும் நேரடியாக விடுக்கப்பட்ட மாபெரும் சவாலாகவும் அச்சுறுத்தலாகவும் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் பார்த்தும் இருக்கின்றனர். இந்த மோதலானது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு இறுதி போராக மாறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் தற்போது நிலவரத்தின்படி உறுதிப்படுத்த இருக்கின்றது. இந்த விடயங்களானது எவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.